மனமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ? காளை குத்தியதில் வீர மரணம் தழுவிய வீரர் நெஞ்சை பதைக்க வைக்கும் காட்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வெள்ளையக்காரனூர் பகுதியில் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தலைமையில் நடந்த இப்போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு ஏறு தழுவி கொண்டிருந்த நிலையில் ஆத்தூர் தலைவாசல் பகுதியை சேர்ந்த ஆதி என்பவரின் 23 வயது மகன் தாமஸ் ஆல்வா எடிசன் களத்தில் வாடிவாசல் அருகே நின்று கொண்டிருந்த போது அவிழ்த்துவிடப்பட்ட காளை ஒன்று தாமஸ் ஆல்வா எடிசனின் தொண்டை பகுதியில் முட்டி தூக்கி எறிந்துவிட்டு சென்றதில் படுகாயமடைந்த அவரை ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி தாமஸ் ஆல்வா எடிசன் பலியானார். இது குறித்து குமாரபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் அந்த வீரர் காளையை எதிர்கொண்டு கீழே விழக்கூடிய காட்சி வெளியாகி பதைக்க செய்து வருகிறது. அந்த வீரரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் உதவித்தொகை வழங்குவதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.